விஸ்வகலை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நமது ஸ்ரீ முருகன் மணமாலை வெப்சைட்டில் ஜாதகம் எப்படி பார்க்கறது என்பது பற்றியான ஒரு சிறு விளக்கம் பாருங்கள். மொபைலை எடுத்துக்கங்க. இப்போ ஆன் பண்ணியாச்சு. மொபைலு ஆன் பண்ணிவிட்டு கூகுளை டச் பண்ணுங்கள். கூகுளை டச் பண்ணினதையுமே சர்ச் ஆப்ஷனில் SRI சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு SRIMURU அடிக்கடிக்கவே muruganmanamali.com வந்தாச்சு. டச் பண்ணுங்கள். டச் பண்ணினதையுமே டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணினது வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. வெப்சைட் ஓப்பன் ஆனதையுமே லாகின் ஓப்பன் பண்ணுங்கள். லாகினில் பாருங்கள், எல்லாமே ஸ்மால் லெட்ரு. ஏதோ ஒரு ஐடி கொடுக்குறேன். எல்லாமே ஸ்மால் லெட்ரு. SMM_8818 ஏதோ ஒரு ஐடி கொடுக்குறேன். ஆன் ஐடியோ பெண் ஐடியோ ஏதோ ஒரு ஐடி கொடுக்குறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 நம்பரு அடிச்சுக்கோங்க. 8818. பாஸ்வேர்டு மாற்றிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துக்குங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தாச்சு. லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ லாகின் கொடுக்குறோம். ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு வேளை அந்த ஐடி பாஸ்வேர்டு சேவ் பண்ணோன்னா, இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே நேரடியாக வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். பாருங்கள், இப்போ மேட்சஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன்றுக்கு ஃபோட்டோ வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்படி லைனாக வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த பிரியங்கா பிடிச்சது அப்படின்னா கீழே பேர் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். பாருங்கள், ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இது பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு போயிருங்க. அடுத்த லைனாக ஃபோட்டோ ஃபோட்டோ வந்துட்டுருக்கும். பாருங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ 1வது பேஜ் முடிஞ்சதுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 9வது பேஜ் பார்க்கணும் அப்படின்னா 9வது பேஜை டச் பண்ணுங்கள். 9வது பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபோட்டோவோ ஜாதகம் ஏதோ ஒன்று முன்னாடி வரும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டச் பண்ணுங்கள். ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா எல்லாமே வந்துடும். இப்படி தாங்க. இப்போ இந்த மாதிரி ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா, எம்டியாக இருந்ததுன்னா, இப்போ இந்த கீழே பேர் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணினது அவங்களுடைய ஜாதகம் எல்லாமே வந்துடுங்க. இப்படி தான் ஒவ்வொன்றா பார்த்துக்கணும். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இப்படி போட்டால் வருது. இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா இந்த நந்தினி தேவி டச் பண்ணிங்கன்னா நந்தினி தேவி ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா லைனாக வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஐடி பிடிச்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த ஐடி 9894732742 ஃபோன் அடிச்சிங்கன்னா அந்த ஐடிக்கு உண்டான நம்பரை கொடுத்துருவோம். பொருத்தமான ஜாதகம் எடுங்க. தெலுங்கில் கட்டுற முறை பார்த்து எடுங்க. தமிழில் உங்களுக்கு எந்த ஐடி பிடிச்சிருக்கோ அந்த ஐடி சொன்னிங்கன்னா, மாப்பிள்ளை ஐடியோ பொண்ணு ஐடியோ சொன்னிங்கன்னா உடனே நம்பரு ஃபோனில் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனே அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஆஃபீஸ் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் செயல்படும். எனி டவுட்டுக்கு எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஃபோன் உடனுக்குடனே எடுத்து உங்களுக்கு சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நன்றி, வணக்கம். வருஷத்துக்கு ஒரு முறை கட்டணம் 2000 ரூபா பதிவு கட்டணம். ரினிவல் கட்டணமும் அதே தான், 2000 ரூபா. ஒரு வருஷம் முடிஞ்சது, ரினிவல் 2000 ரூபா கட்டணும். உங்களுக்கு வேறு எந்த கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஜாதகம் எடுத்துக்கலாம், பேசலாம். மாப்பிள்ளையோட பொண்ணோட வீடும் டைரெக்டாக பேசிக்கொள்ளலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.